ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோச்சிபனி எஃபர்ட். நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, இருக்கேன் காதல் சடுகுடோட பார்ட் 21 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு ப்ளீஸ் 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 கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. எனக்கு கமெண்ட் ரொம்ப முக்கியம். கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. அப்புறம் எனக்கு செம்மையாக கோல்டு பிடிச்சிருக்கு. ஸோ என் வாய்ஸில் இதில் சுத்தமாக சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு 2 டேஸாக ஃபீவராக இருந்ததுடா, அதனால தான் வந்து என்னால் வந்து ஸ்டோரி போட முடியல. ஸோ இதுக்கு மேலே ரெகுலராக வரும்னு நினைக்கிறேன், ஓகேவா? அப்புறம் இந்த லில்லியோட வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே வாங்கடா, இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வாங்கடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நான் ஸ்டோரி எதோட எயின் பண்ணியிருந்தேன்னா, ஜீக்குக்கு 2 பேர் வந்து பைக்கில் வந்து வீட்டுக்கு வரதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஜங்குக் ஜெமீன் ஏறி உட்காந்துருப்பான். அதோடு தான் எயின் பண்ணியிருந்தேன். வாங்க அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜங்குக் தான் வண்டி அப்படியே பைக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே வேகமாக ஓட்டிகிட்டு போகிறான். இந்த பக்கம் பின்னாடி ஜிமின் தான் நல்லா ஹாயாக அப்படியே உட்காந்துட்டு அவன் 2 ஹேண்ட் அப்படியே விட்டுட்டு ஜங்குக் கூட வந்து நல்லா ஹாயாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ இதாக வந்துட்டுருக்கான். இப்போ ஜங்குக் தான், ஒய் குலச்சி, சொல்லு மாமா. ஏய் மாமான்னு கூப்பிடாதடா. அது ஏன்னு தெரியல, அவனை மாமான்னு தான் கூப்பிடணுன்னு தோணுது. நீ மாமான்னு கூப்பிடாத. ஏன்? ஜங்குக்கான்னு கூப்பிடு. நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன். ஜங்குக்குன்னு கூப்பிடு. ஏன் மாமா? நீ மாமான்னு கூப்பிட்டா எனக்கு வேறு மாதிரிலாம் மூட் ஆகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறான். இந்த பக்கம் ஜிம்மின் தான், சொல்லு மாமா, ஏன் என்ன மாமான்னு கூப்பிடாதன்னு சொல்கிறேன்? மாமான்னு கூப்பிடாத, ஓகேவா? ஜங்குக்கான்னு கூப்பிடு, இல்லைன்னா வாடா போடணுக்குன்னு சொல்லி கூப்பிடு, ஆனால் மாமான்னு மட்டும் கூப்பிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிம்மின் தான், ஏய் மாமா 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 அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டே இருக்கான். இப்போ ஜங்குக் தான் பைக் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜிமின் அப்படியே பார்க்குறான். ஜிமின் ஒரு செகண்ட் வந்து அப்படியே ஜர்க் ஆயிடுறான். என்னாச்சு? மாமான்னு கூப்பிடாதன்னு சொல்கிறல்ல, அப்புறம் இதுக்கு மாமா மாமான்னு கூப்பிட்றேன் அப்படின்ட்டு ஜங்குக்கோட டோனே ஒரு மாதிரி மாறுது. இந்த பக்கம் ஜிமின் தான், நான் கூப்பிடல, எதுக்கு என்னை பார்க்குற, திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஒரு ஃபிங்கர் எடுத்து ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே வந்து அந்த பக்கம் திருப்புறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான், கூப்பிட மாட்டேல, நான் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கும் வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவன் பாட்டில் போகிறான். இந்த பக்கம் ஜிமினோட மைண்ட் வாய்ஸ் தான், இவன் எதுக்கு இப்போ என்னை பார்த்தா, ஐயோ அப்போ மாதிரி கிஸ் அடிச்சிட போகிறான். டேய் ஜிமினா, வீட்டுக்கு போகிற வரைக்கும் வாயவே தரக்கூடாது, ஓகே அப்படின்ட்டு ஜிமின் மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறான். இந்த பக்கம் ஜங்குக்கு வண்டி பைக் ஓடிட்டு தான் போகிறான். இந்த பக்கம் ஜிமின் எதுவுமே பேசவே இல்லை, ஜங்குக்கு எதுவுமே பேசவே இல்லை. இப்போ ஜங்குக் தான், ஓய் இக்குள்ளச்சி, சொல்லுங்க, என்னாச்சு, ஏன் சைலண்ட்டாக வர? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள். ஓ சரி, எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருந்தது, உனக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இருக்கிற லைனில் இந்த மாதிரி இல்லை, பட் இங்கே ரொம்ப அழகாக இருக்குது மாமா. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் லைட்டாக சிரிச்சிட்டு, அப்படியா, ஆமாம் ஜங்குக்கா, இங்கே எல்லாமே அழகழகாக இருக்குது, பட் இந்த மாதிரி வந்து எங்கள் சிட்டி சைடில் இல்லை, பட் அங்கேனா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் கொஞ்சம் எல்லாமே ரிச்சாக தான் இருக்கும். பட் அங்கே வந்து அவ்வளோவா ஹாப்பினஸ் இருக்கும் தான், பட் இங்கே இருக்கிற ஹாப்பினஸ் வந்து எனக்கு அங்கே கிடைக்கல ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அப்படியா, இங்கே என்ன உனக்கு ஹாப்பினஸ் கிடைச்சிது, அங்கே என்ன உனக்கு கிடைக்கல, சொல்லு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜங்கு கேட்குறான். இப்போ ஜிமின் தான், அது வேறு ஒன்றும் இல்லை மாமா, இங்கே இப்படி வேட்டி ஷர்ட்லாம் வியர் பண்ணிக்கிட்டு, ஸோ அந்த மாட்டு வண்டின்னு சொன்னீங்கல்ல, அதிலெல்லாம் கூட்டிக்கிட்டு போக்குள்ள இங்கே இந்த பொங்கல், அப்புறமேட்டு கோவில், அந்த அங்கேயும் கோவில்லாம் இருக்குது, பட் நாங்கள் அதிகம் ஆனால் போனது கிடையாது. ஆனால் இங்கே வந்து அந்த நீங்கள் குளத்துல இருந்துட்டு அந்த தண்ணி கொண்டு வந்தது, நீங்கள் இங்கே எல்லாமே
கண்ணுக்கு அழகா எப்படி சொல்லணும்னா, கண்ணுக்கு அப்படியே அழகா கலர் கலரா இருந்துச்சு மாமா. ஃபிகருங்கலாம் கூட சும்மா டக்கு டக்கரா இருந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே வண்டி அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். ஏன்னா புரியல. இல்ல மாமா, அங்கேயும் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாரிலாம் சாரி, டவுனி பவர்லாம் வியர் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்க இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அங்க ஃபேண்ட் ஷர்ட்டு, ஷார்ட்ஸு, அப்புறமேட்டு சுடிலாம் கூட இப்பலாம் யாருமே போடுறதில்ல. ஸோ வந்து இப்பலாம் ஃபேண்ட் ஷர்ட் தான், இல்லன்னா ஃப்ராகு இந்த மாரி தான் போடுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லலாம். இந்த பக்கம் ஜங்குக் தான். ஓ! அதான் சொன்னியா இல்ல வேற? அதான் மாமா ஜங்குக்கா? டேய் டேய் வரலன்னா பரவால்ல விடு. இல்ல பரவால்ல. நான் மாமான்னு சொல்லல. நான் ஜங்குக்கான்னே சொல்றேன். அப்படின்ட்டு ஜிமின் சொல்றான். இந்த பக்கம் ஜங்குக் தான் சிரிச்சுட்டு, ம்ஹ்ம். இல்ல ஏதோ அழகா டக்கரா இருக்குன்னுலாம் சொன்னியே. ஆமா, அங்க இருக்கிற ஃபிகருக்கும், இங்க இருக்கிற ஃபிகருக்கும் நெறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ எங்க ஊர்லலாம் எல்லாம் லூஸ் ஹேர் விட்டுட்டு, அப்படியே எப்ப பார்த்தாலும் ஃபேஸ்ல மேக்கப்போட தான் எல்லாம் அப்படி இப்படிலாம் சுத்திட்டு இருக்குங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. ஸோ ஃபேஸ்க்கு மஞ்சள் போடுறாங்க, குங்குமம் வைக்கிறாங்க, அழகா ஹேர பின்னி பூ வைக்கிறாங்க, தாவணி வியர் பண்றாங்க, சாரி வியர் பண்றாங்க. இங்கலாம் அழகழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். அதான் சொன்னியா? இல்ல வேற ஏதாவது சொன்னியா? அதான் வேறலாம் ஒண்ணும் இல்ல ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். இப்ப ஜங்குக்கும் சரின்ட்டு அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் போயிட்டு இருக்கான். ஒரு ஓகே. இப்போ உனக்கு எங்க ஊர் பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப, ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ரொம்ப, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ சங்குக்கா, அப்பப்ப மாமான்னு வரும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என்னால டக்குன்னு மாத்த முடியல. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். இந்த பக்கம் ஜங்குக்கும் சிரிச்சுட்டு, எப்பயாவதுனா ஓகே. சும்மா சும்மாலாம் சொல்லக்கூடாது. அப்புறம் இழுத்து வச்சு நொச்சு நொச்சுன்னு குடுத்துரும் பாத்துக்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்றான். மாமா என்ன சொன்ன? ஆ ஒண்ணும் இல்ல. எப்பயாவது ஒரு டைம் சொல்லு. சும்மா சும்மாலாம் சொல்ல வேணாம்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்றாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், "ஆ சரி, சரி" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா, அவங்க பாட்டுல பேசிட்டு போயிட்டுருக்காங்க. இப்ப ஜங்குக் தான் அப்படியே வீட்டுட்டு வந்து ஸ்டாப் ஆயிடுறான். எப்படின்னா நைட் ஒரு 7:00 ஆயிருது. இப்ப ஜங்குக்கும் அப்படியே ஜிமின் அப்படியே இறங்கிட்டு, ரொம்ப டயர்டா இருக்கு. மாமா பசிக்குது. வாங்க சாப்பிட்டு போய் படுக்கலாம். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். இந்த பக்கம் ஜங்குக் தான், "ஆ எனக்கும் தான் ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு உன்ன திருவிழால கூட்டிட்டு சுத்துனதுலே ஒரு மாரி ஆயிருச்சு. வா வா வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்றான், ஜங்குக் என்ன பண்றான், ஜிமின கூட்டிட்டு வீட்டுக்கு போலான்ட்டு தான் போறான். இப்ப அங்க ஜங்குக்க பார்த்ததும், அங்க இருக்கிற அந்த மாடு, ஆடெல்லாம் அப்படியே கத்துது. இப்ப ஜங்குக் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, "ஓ! கத்தாதீங்க, கத்தாதீங்க. வரேன், 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 வரேன். உங்களுக்கெல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு தான் போயிட்டு நானே சாப்பிட போறேன். போய் ட்ரெஸ்ஸ மட்டும் மாத்திட்டு வந்துர்றேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்றான். இந்த பக்கம் அங்க இருக்கிற ஆடு மாடுங்க மறுபடியும் கத்துறாங்க. கேட்க மாட்டீங்களே, வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் என்ன பண்றான், அப்படியே வந்துட்டு அவங்க அந்த ஆட்டு மாட்டுக்கிட்ட தான் போறான். இப்ப ஜிமின் சிரிச்சுட்டு, "ஏய் மாமா இரு நானும் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பின்னாடியே ஜிமினும் போறான். இப்ப அங்க போயிட்டு, நீங்க வந்து மாட்டுக்கு பாருங்க, நான் ஆட்டுக்கு பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றான். இந்த பக்கம் ஜங்குக் தான், "டேய் டேய் எல்லாம் ஒயிட் கலரா இருக்கு. எல்லாம் சேர் ஒட்டிற போகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இங்க பாரு நான் தூக்கிக்கிட்டேன் பாத்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் என்ன ஜிமின் என்ன பண்றான், அந்த வேஷ்டி அப்படியே தூக்கிக்கிறான். அவன் தூக்குனதுமே உள்ள வந்து ஷாக்ஸ் மாதிரி வியர் பண்ணியிருப்பான். அதெல்லாம் தெரியுது. இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஆன்னு பார்க்குறான் ஜிமின. இப்ப ஜ ஜிமின் தான், ஜங்குக்கா இந்த மாரி தூக்குனா ஓகே தானே?" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்க பார்த்து கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக்கு எதுவுமே பேசல. ஜிமின் தான் பார்த்து அந்த ஜிமின் சாக்ஸ் போடுறது அந்த இத தான் பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜிமின் தான், என்னத்த பார்க்குறான்?" அப்படின்னு சொல்லிட்டு கீழ பார்த்தா அவனோட சாக்ஸ் நல்லா "அ ம் யோவ்! இங்க என்னய்யா பார்க்குற? போயா போய் மாட்டுக்கு முன்ன பில்ல போடுயா" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறான். இந்த பக்கம் ஜங்குக் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, அவன் மாட்டில் போயிட்டு அந்த மாட்டுக்கு பில்லு போட போயிடுறான்டா. இந்த பக்கம் ஜிமின் தான் சிரிச்சிட்டு, "பொறுக்கி மிஞ்சப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேஷ்டி அழகாக தூக்கி அது ஒரு மாதிரி அவன் சொருகிக்கிட்டு அங்கே போய் ஆட்டுங்களுக்கெல்லாம் பில்லு போகிறான். ஸோ அங்கே ஆட்டு மாட்டுங்களுக்கெல்லாம் தண்ணி வச்சுட்டு
இப்போ தான் வந்துட்டு அப்படியே மேலே போகிறாங்க 2 பேருமே. அங்கே வந்து ஜங்குக்கோட அப்பா, அம்மா 2 பேருமே வந்து ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு, ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜிமி தான், "அத்தை, அத்தை, அத்தை என்ன பண்ணுறீங்க?" "ஆ சொல்லு ஜிமின், வாப்பா." "அத்தை எனக்கு ரொம்ப பசிக்குது அத்தை, சீக்கிரம் எனக்கு சாப்பாடு போடுங்க. இவன் எனக்கு எனக்கு எதுவுமே வாங்கி தரல அத்தை, உங்கள் பிள்ளை." அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். அந்த பக்கம் ஜங்குக் தான் அதை கேட்டுகிட்டே வந்திருப்பான். டேய் பொய் சொல்லாதடா, பொய் சொல்லாத, என் பாக்கெட்டில் இருக்கிற மணி ஃபுல்லாக காலி பண்ணிட்டடா, போ ஜங்குக்கா, நீ பொய் சொல்லாத. அத்தை, நான் அங்கே என்ன சொல்லி ஜங்கு கூப்பிட்டு போனேன்னா, நீ கேட்குறதெல்லாம் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன் தான். ஆனால் அங்கே போயிட்டு எனக்கு ஒன்றுமே வாங்கி தரலதான், 2 ஐஸ்கிரீம் மட்டும்தான் வாங்கி தந்தான். அப்புறம் சோளக்கருது வாங்கி தந்தான். அப்புறம் ஆ ஆ, ஆ, அந்த பஞ்சு மிட்டாய் வாங்கி தந்தான். அப்புறம் கொய்யாக்காய் வாங்கி தந்தான். அப்புறம் மாங்காய் வாங்கி தந்தான்டா. அவ்வளோதான் வாங்கி தந்தான், வேற எதுவுமே வாங்கி தரலடா தரலத்த அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், அட பாவி, வாங்கி தரலன்னு அதான் எல்லாமே தின்னுட்டியடா, இவ்வளோ சாப்பிட்டுமாடா, உனக்கு இன்னும் பசிக்குது? ஆமாம் ஜங்குக்கா, எனக்கு எவ்வளோ பசிக்கு தெரியுமா, நீ ஒன்றுமே வாங்கி தரல எனக்கு. அத்தை, நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், அங்கே பெருசாக டெடி பியர் பொம்மை வித்துச்சுத்த, அதை வாங்கித்தான்னு சொன்னதுக்கு இவன் எங்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டான். நான் தரேன்னு சொன்னதுக்கும் நான் யாருக்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பொம்மை எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா, இவன் தான் வாங்கி தர மாட்டேன்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஜங்குக்கோட அவங்க அம்மா கிட்ட ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட்டாக பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கோட அப்பா தான், டேய் ஜங்குக்கா, பையன் தான் ஆசையாக கேட்டிருக்கான்ல, எல்லாம் வாங்கி தரலாம்ல. அப்பா சொன்னா புரிஞ்சுக்கப்பா, வேண்டான்னு தான் நான் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஏண்டா, நீ விடு ஜிமின், நாளைக்கு போய் நான் உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா சொல்கிறாங்க. ஓகே மாமா, நீ கண்டிப்பாக எனக்கு வாங்கிட்டு வந்து தரணும், ஓகேவா? நிஜமா சொல்ல வாங்கிட்டு வந்து தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்படியே கேட்டுட்டு இருக்கான்டா. இந்த பக்கம் ஜங்குக்கோட அப்பா தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, உனக்கு இல்லாதியா ஜிமின், நான் நாளைக்கு போய் வாங்கிட்டு வரேன், நாளைக்கு கடை இருக்கும், நான் போய் வாங்கிட்டு வரேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கோட அப்பா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் தான், யோ தகப்பா, அவன் என்னத்துக்கு கேட்குறான்னு கூட தெரியாமல் நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறேன், அவன் அதை வாங்கிட்டு வந்தால் ஏன் கூட எப்படியா படுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் ஜங்குக்கு மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான், நான் போய் ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு வந்துடுறேன், இது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அத்தை எனக்கு சாப்பாடெலாம் எடுத்து வைங்க, இந்த ஜங்குக்கு மட்டும் தராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கோட ரூமுக்கு தான் போயிடுறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், யோ தகப்பா இங்கே வாய, ஏப்பா என்னாச்சு, இல்லை இங்கே வாய அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூப்பிட்றான். இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், யோ வேணாயா, அவன் ஏதோ கூப்பிட்றான், நீ வேணா போய் வாங்கி கட்டிட்டு வந்துடாத, சொன்னா கேளு, இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கோட அப்பா தான், யோ கம்மன் போடி, நீ புள்ள ஆசையாக கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஜங்குக்கு பக்கத்தில் தான் ஜங்குக்கோட அப்பா போய் நிற்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, அவங்க அப்பாவை அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி ஒன் சைடாக ஹக் பண்ணிவிட்டு தலையிலே நங்குன்னு கொட்டுறான். யோ நான் உன்னை வாங்கி தர சொன்னேனாயா, அவனே கேட்டான்னு சொல்லி நானே வேணான்னு சொல்லி மல்லு கட்டி சமாதானம் பண்ணி என்னென்னமோ சொல்லி காரணத்தெல்லாம் சொல்லி நான் அவனை கூப்பிட்டு வந்தா, நீ நாளைக்கு போய் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்கியா, யோ அவன் உங்ககிட்ட கேட்டா நீ வாங்கி தந்துடுவியா, சொல்லியா வாங்கி தந்துடுவியா, டி ஏன் அடிக்கிற வலிக்குதுடா, நான் உன் அப்பன்டா, வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு அவங்க அப்பா கத்துறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு தான், நான் அப்படித்தான் அடிப்பேன், உன்னை யார் அதெல்லாம் வாங்கி தர சொன்னது, உன்னை யார் வாங்கி தரேன்னு சொன்னது, நீ மட்டும் நாளைக்கு பொம்மை வந்துச்சு வீட்டுக்கு, மா இங்கே பாரு உன் புருஷங்கிட்ட சொல்லிவிடு, நாளைக்கு அந்த பொம்மையோடு சேர்த்து உன் புருஷனையும் சேர்த்து கொளுத்தி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறோம். இந்த பக்கம் ஜங்குக்கு அம்மா தான், அவன் அப்பாடா, அப்பாவாக இருந்தால் அப்பாவை மட்டும் இருக்க சொல்லு, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ண சொல்லாது, நானே அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டா என் கூட படுக்க மாட்டான், அவன் அது கூட போய் படுத்துக்குவான்னு மல்லு கட்டி ஏதோ நான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தால் நீ வாங்கி தர சொல்லிட்டு இருக்க, யோ இங்கே பாரியா, வீட்டுக்கு பொம்மை கிம்மை வரட்டும் அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன்,
பார்த்து இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அவனு வந்து அங்கே ரூமுக்கு போயிடுறான்டா. இந்த பக்கம் அஹ், ஜங்குக்கோட அப்பா அம்மா 2 பேரும் தான். ஜங்குக்கோட அப்பா தான், அடி அடி நீல ஒரு பொண்டாட்டி அடி, நீல ஒரு பொண்டாட்டி அடி, பிள்ளை மாவன் கூப்பிட்டு அந்த அடி அடிக்கிறான். என்னை ஏதாவது கண்டுக்கிற நீ? அவன் அந்த கும்மு கும்புறான், ஏதாவது புருஷனாச்சுன்னு ஏதாவது பாவம் பார்த்து வேற. யோ, உனக்கு எதுக்கே அந்த தேவையில்லாத வேலை? அவன் ஏதோ ஒரு காரணத்தோட தானே பண்ணிட்டு இருக்கான். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீ எதுக்கு அதை வாங்கித்தரேன் இதை வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு இருக்க? சொல்லு, உனக்கு இது தேவையா? எதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து அவன் என்ன 2 கொட்டுறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கோட அப்பா தான், என்ன அடி என்ன அடி, டி உன்னையெல்லாம் பிள்ளைய பெற்றதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஆமாம் ஆமாம் புண்ணியம் தான் பண்ணியிருக்கணும் என்ன பண்ணுறது, ஆனால் என்னால் ரொம்ப கோவப்படுறாண்டி, வலிக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு அவங்க அம்மா சிரிச்சிட்டு தான், யோ இங்கே பாரியா, நானே ஜமீனோட அவங்க அப்பா அம்மா கிட்ட என்னென்னமோ சொல்லி இங்கே வர வச்சுருக்கேன். எப்படியாவது ஜங்குக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு. இப்போ தான் அதுங்களுக்குள்ளே ஏதோ கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. தேவையில்லாத எதுக்கியா உனக்கு இந்த வேலை? அவனே இப்போ தான் வந்து ஜிமின் பின்னாடி போக ஆரம்பிச்சிருக்கான். ஏதோ ஜிமினை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நினைக்கிறலடி, பண்ணுறான்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு உங்கள் அம்மா தான், தெரியுதில்ல பண்ணுறான்னு தெரியுதில்ல, எதுக்கு உனக்கு இந்த வேலை சொல்லு, நான் முன்ன இதுங்க 2க்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணாதான் நாம் நினச்சது நடக்கும், புரியுதா? தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருந்த, இங்கே பாரியா, புருஷனு கூட பார்க்க மாட்டேன், அவனாவது உன்னை நங்குன்னு தான் கொட்டனான், நானாக உருட்டுக்கட்டை எடுத்து வாயிலே சொருவி போடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கோட அப்பா தான், ஐயோ பொண்டாட்டி ஒரு பக்கம் உருட்டுக்கட்டை எடுத்து குத்துவாங்கறா, அவன் ஒரு பக்கம் கொட்டுறான், கடவுளே இந்த பாவப்பட்ட ஜென்மத்துக்கு யாரும் துணை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா புலம்பிட்டு இருக்காரு. அந்த பக்கம் ஜிமின் தான், மாமா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா சும்மா நானும் உங்கள் அத்தை விளையாடிட்டு இருந்தோம். என்ன மாமா ரொமான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக்கோட அப்பா தான், எங்கே ரொமான்ஸ், ஒரு பக்கம் கொட்டு உழுவுது, ஒரு பக்கம் ஒட்டுக்கட்டை வருது, நான் எங்கே ரொமான்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், என்ன மாமா சொல்கிறேன் எனக்கு புரியல. அது ஒன்றும் இல்லைப்பா, உங்கள் மாமாவுக்கு சாப்பாடு அதிகமாக வேணுமா, நான் கம்மியாக போடுறேன்னா அதான் புலம்பிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், மாமா பொய் சொல்லாதீங்க, நிஜமா அத்தை உங்களுக்கு சாப்பாடு கம்மியாவா போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஆமாப்பா, அதான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்கள் அப்பா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான், மாமா நீ நல்லா காமெடி பண்ணுற போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், சாப்பாட்டுக்கு உட்காந்துக்கிறான். இப்போ ஜங்குக்கும் வந்துடுறான். வந்து ஜங்குக்கும் வந்து 2 பேரும் அப்படியே உட்காந்துக்கிறாங்க. ஸோ இவங்க 4 பேர் வந்து அந்த உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்போ தான் ஜிமின்க்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், என்னடாச்சு, இந்த டேட்டை எங்கே போனான், இன்னும் ஆளவே காணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஜமீன் வந்து தேவையே கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், அவனா இன்னும் ஃபேர்லிலி யாரும் வரல அக்கா, இவங்கெல்லாம் ஒட்டுக்காக தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பேசிக்கிட்டு வந்து இவங்க வந்து சாப்பிட்லான்ட்டு சாப்பாட்டில் கை வைக்கிறாங்க. இந்த பக்கம் டேவ் லில்லி தான் அப்படியே வராங்க. அப்போ இன்னும் டயர்டு, டேய் ஜிமினா எரும மாடு குட்டை பயல, ஏடா வரக்குள்ள என்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு வர மாட்டியாடா, இப்படி தான் விட்டுட்டு வருவியாடா, உன்னெல்லாம் உன்னை நம்பி தான் நான் இங்கே வந்தேன் இந்த ஊருக்கு, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு விடாமல் கத்துறான். இந்த பக்கம் ஜிமின் தான், டேய் வளர்ந்த மாடு எதுக்கடா கத்துற, எரும மாடு மாதிரி, அறிவில்லை உனக்கு, இப்போ தான் பசிக்குதே சாப்பிட்லான்ட்டு இப்போ தான் உன்னை பற்றி கேட்டேன் ஜங்கு கிட்ட, தான் லில்லி கூட வருவேன்னு சொன்னான், ஏதோ அவளாச்சும் இருக்க வாட்டியும் என்னை கூட்டிகிட்டு வரா, இல்லைன்னா என் நிலைமை என்னடா இருக்கட்டும், இந்த வாலிப வயசு பையனை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்னடா ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த பக்கம் லில்லி தான்,
டேவ் அப்படியே பார்த்துட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்துட்டு "ஹம், நீ யாரையும் தூக்கிட்டு போகாமல் இருந்தால் சரிதான்" அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இந்த பக்கம் டே தான் அப்படியே பார்த்துட்டு ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து லில்லி பண்ணுறான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் கரெக்டாக சொன்ன லில்லி, இவன் யாரையாவது தூக்கிட்டு போய் எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரி. இவன் இவன் கூட நீ போயிட்டு சேஃபாக வந்தல்ல, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ லில்லி தான் எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஐம் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி இங்கிலீஷில் பேசுகிறா. இப்போ ஜிமின் தான் ஏய் நான் லில்லி இங்கிலீஷ்லாம் பேசுகிற, உன் ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் ஆஹா என்ன நல்லா ஓடுதாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் லில்லி தான் அட போங்க போடா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்ணுறா அப்படியே ஓடிடுறான். இந்த பக்கம் டீ தான் ஏய் எங்கே போகிற, எங்கள் வீட்டுக்கு போகிறது இல்லையா, அப்புறம் யாத்தா கறி திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு லில்லி போகிறா. இந்த பக்கம் டே தான் ஐயோ அதுக்குள்ளே போகிறாளே ஏதாவது ஒரு கிஸ் அடிக்கலான்னு பார்த்து கொட்டை பயில அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஜிமினை பார்த்து முறைக்கிறான். இப்போ ஜிமின் தான் டேய் உன் மைண்ட் வாஷ் நான் கேட்ச் பிடிச்சிட்டேன், அதெல்லாம் நடக்காது, வாடா வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் டீ தான் அது எப்போ மச்சான் கரெக்டாக நம்ம மனசில் எது நினச்சாலும் நீ கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பக்கத்தில் வந்து டே உட்காடுறான். அதை சோல்மேட்டுன்னு நெத்தியில் நல்லா பட்டையாக எழுதி ஒட்டியிருக்கேன். அப்புறம் நீ நினைக்கிறது எனக்கு தெரியாமல் இருக்குமா, நான் நினைக்கிறது உனக்கு தெரியாமல் இருக்கும், வாடா வந்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லலாம். இந்த பக்கம் டே தான் சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிமின் கூட உட்காந்து அப்படியே சாப்பிட்றான். இப்போ இவங்க 5 பேருமே நல்லா சாப்பிட்றாங்க. இப்போ எப்படின்னா இலையில தான் சாப்பாடு போட்டிருப்பாங்க. ஸோ வந்து இப்போ அவங்க வீட்டில் வந்து சிக்கன் ராம் இந்த மாதிரி ஆனால் எப்படின்னா பொங்கல் வச்சா பொங்கல் வச்சு கோழி அறுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ இவங்க 5 பேருமே சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரூமில் தான் போய் படுக்கலான்ட்டு போகிறாங்க. இப்போ அங்கே டே என்ன பண்ணுறான், டே மச்சான் ஜிமினா சொல்கிறா என்னடா டேய் நானும் இன்றைக்கி வெளியே படுத்துக்கிறேன்டா, உள்ளே எனக்குலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வெளியே நல்லா காத்தோட்டமாக இருக்குது, நான் வெளியே படுத்துக்கிறேன், உள்ளெல்லாம் நான் படுக்கலை, எனக்கு ஒரே ஒரு மாதிரி இருக்குது, நீங்களே வந்து அந்த கட்டிலில் படுத்துக்குங்க, நான் மாடியில் போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் மாடிக்கு போறியா, நானும் வரேன்டா, ப்ளீஸ் எனக்கு ஆசையாக இருக்குது மாடியில் வந்து படுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஷாக்காக வந்து டேவை பார்க்குறான். அப்படின்னா ஷாக் கலந்து ஒரு முறைச்சிட்டு பார்க்குறான். இப்போ டே தான் அப்படியே ஜங்குக்கை தான் பார்க்குறான். இவன் ஏன்டா நம்மளை இந்த முறை முறைக்கிறான், கொள்ள மனுஷன் படுப்பானே என்ன, அச்சச்ச நான் தனியாக படுத்து கனவு காணணும் லில்லி கூட அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் லில்லி வரமாட்டான், வில்லி தான் வருவா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் எவ வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், உன்னையெல்லாம் என் கூட படுக்க வச்சுக்க முடியாது, போய் நீ ஜங்குக்கு மாமா கூட படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறான், ஒரு பெட்ஷீட் அண்டு ஒரு பில்லோ எடுத்துகிட்டு மாடிக்கு போயிடறான். இந்த பக்கம் ஜிமின் தான் போட வளர்ந்த மாடை போ அங்கே பெருசாக ஒன்று வந்து உன் பக்கத்தில் உட்காந்துட்டு டேயாங்கான்னு கூப்பிடு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஜிமின் கத்துறான். அங்கே டே மேலே போயிட்டு டேயாங்கான்னு கூப்பிட்டா நான் அதுக்கிட்ட ரொமான்ஸ் பண்ண போய்க்கிறேன், நீ போய் ரொமான்ஸ் பண்ணுறவன்கிட்ட ரொமான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டே மாடியிலேருந்து கத்துறான். இந்த பக்கம் ஜிமின் தான் பொறுக்கி என்னடா பேசுகிற, அதை புரியுதில்ல பட அப்படின்னு சொல்லிட்டு டே போய் அங்கே படுத்துக்கிறான். எப்படின்னா ஒரு பெட்ஷீட் விரிச்சு போட்டு படுத்துட்டு அப்படியே வந்து பில்லோ போட்டு அப்படியே மண்ணாந்து படுத்து கால் மேலே கால் பட்டு நான் டயர்டாக இருக்கு, நல்லா படுத்து தூங்கணும், அடியே லில்லி என்னோட ட்ரீம்குள்ளே வாடி நம்ம ரொமான்ஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு டே என்ன பண்ணுறான், அப்படியே ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் சவுண்டாக அந்த மாதிரி புலம்பி அப்படின்னா பேசிட்டு படுத்திருக்கான். லில்லி வரமாட்டா, பின்னாடி பூதம் தான் வந்து நிற்கும் பாரா வளர்ந்த மாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு உள்ளே போகிறான். நீ இன்னும் போகலையடா, இதான் போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்கடா. இப்போ இதெல்லாம் ஜங்குக் பார்த்து சிரிச்சிட்டு என்ன பண்ணேன்னா உள்ளே போயிட்டு அவன் கட்டில் தான் படுத்திருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் மாமா தள்ளிப்படியா
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிட்ட வந்து ஜிமின் கத்துறான். இப்போ ஜங்குக் தான், டேய் நான் என்னடா பண்ணேன், நீலாம் ஒன்றும் பண்ணல, நீ தள்ளிப்படு முன்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் வந்து ஜங்கு கூடயே படுத்துட்டு ஒன் சைடாக திரும்பி படுத்துட்டு இப்போ ஜீரும மாடு, நான் வந்து கூட படுத்தா உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா, வாடா வா, இனிமேல் என்கிட்ட ஜிமினான்ட்டு வருவல, நான் அப்போ பேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி வந்து புலம்பிக்கிட்டு ஜங்கு கூட படுத்திருக்கான். இந்த பக்கம் ஜங்கு அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு, டேய் என்னடா ஆச்சு, எதுக்குடா இப்போ கத்திட்டு இருக்கா, பாரு ஜங்குக்கா, நான் அவன் கூட படுக்கணும்னு சொன்னேன், அவன் கூட படுக்காத, நான் தனியாக படுக்கணும் அப்படி இப்படிங்கிறான், நான் ஏதாவது அவனை பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஜங்குக்கு வந்து எப்படின்னா ஒன் சைடாக படுத்திருப்பான், ஜிமினும் அதே மாதிரி ஒன் சைடாக படுத்திருப்பான், ஆனால் வேறு சைடு திரும்பி ஃப்ளோர் சைடு திரும்பி படுத்திருப்பான். இப்போ எப்படின்னா ஜங்குக் சைடு திரும்பி படுத்துட்டு அப்படியே ஜிமின் வந்து ஜங்குக்கை பார்த்து சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு அப்படியே ஹார்ட் பீட்டில் அவ்வளோ ரைஸ் ஆகுது. ஏன்னா 2 பேரும் அவ்வளோ கிட்ட இருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்லடா, அந்த கட்டில் வந்து சின்ன கட்டில் தான். ஸோ நார்மலாக ஒருத்தர் தான் படுக்க முடியும், ஆனால் இவங்க வந்து அதில் 2 பேர் படுத்திருப்பாங்க. இப்போ ஜிமின் தான், அவன் அது மாதிரி சொல்கிறான்ல ஜங்குக்கா, பாரு நான் என்ன அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான், நான் டெய்லி உன் கூட தானே படுத்திருக்கேன், நான் உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு என்ன சொல்லு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே அவனுக்கு ஹார்ட் பீட்லேயும் அவ்வளோ ரைஸ் ஆகுது. இப்போ ஜிமினை பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மாதிரி வந்து பேச்சில் திணறான். இந்த பக்கம் அந்த ஹார்ட் பீட் சவுண்டு அப்படியே ஜிமினுக்கே கேட்கும். இப்போ ஜிமின் தான் அவன் பேசுனது அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு, சங்குக்கா சொல்லுடா, ஏன் ஹார்ட் பீட் இவ்வளோ ரைஸ் ஆகுது, இதுக்கு இவ்வளோ வேகமாக துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கோட ஹார்ட்டில் போயிட்டு அவனோட ஹேண்டை வச்சு அந்த ஹார்ட்டை துடிக்கிறது அப்படியே கேட்குறான். அந்த ஃபீல் வந்து ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஜிமின் தான், ஹேய் இது நல்லா இருக்குது ஜங்குக்கா, இந்த ஹார்ட் பீட் சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கோட செஸ்டில் அவனோட ஃபேஸை வந்து எப்படின்னா அவன் காது அந்த இயர்ஸை வச்சு அப்படியே கேட்குற மாதிரி வச்சு அப்படியே வந்து அந்த கேட்குறான். ஸோ அவனுக்கு அது நல்லா கம்ஃபர்டபுளாக இல்லை. இப்போ என்ன பண்ணுறான்னா ஜிமினை இன்னும் போயிட்டு அப்படியே நல்லா ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ண மாதிரி அப்படியே அவன் ஃபேஸை வந்து அந்த செஸ்ட்டில் வச்சு அப்படியே நல்லா அந்த சவுண்ட் அப்படி கேட்குறான், அப்படியே நல்லா ஃபீல் பண்ணி கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக்கு அது அவனுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. இந்த பக்கம் ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸ் தான், டேய் என்னடா பண்ணுற, ஐயோ என்னால் வேற நீ பக்கத்தில் இருந்தாவே கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா, இப்போ என்னடா பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த பக்கம் புலம்பிகிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் அதை இன்னுன்ட்டு நம்மளா போய் நல்லா டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட ஃபேஸ் நல்லா அவன் செஸ்ட்டில் வச்சு கேட்குறான். அவனோட அந்த மூச்சு காற்று வந்து எப்படின்னா ஜங்குக்கு மேலே அப்படியே படுது, அது அப்படியே ஹீட்டாக அந்த மாதிரி படுது. இந்த பக்கம் ஜங்குக் தான் ஒரு மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. இப்போ எப்படின்னா இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா அப்படியே நிமிந்து அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை தான் பார்க்குறான். இப்போ ஜங்குக்கும் ஜிமினோட ஃபேஸை தான் பார்க்குறான். இவங்க 2 பேரும் அவ்வளோ அழகாக ஒரு ஐ கான்டாக்ட் போகுதுடா. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, வா என்னம்மா இருக்கான் பாரு வா அப்படின்ட்டு ஒரு மாதிரி வந்து மைண்ட் வாய்ஸ் கொடுக்குறான். இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே ஜிமினோட ஃபேஸை தான் பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா அவனோட ஹேர்லாம் அப்படியே ஒரு மாதிரி மர்ஷியாக கலைஞ்சிருக்கும், அதெல்லாம் அப்படியே எடுத்து விட்டுட்டு, என்ன பார்க்குற தூங்கலையா, தூங்கணுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த ஜிமின் என்ன பண்ணுறான், டக்குன்னு ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜிமின் தான், இது கூட நல்லா இருக்குல்ல ஒன்று ஹக் பண்ணிட்டு தூங்குறது, ஆனால் செம்மையாக இருக்கு மாமா, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்க, எப்படியும் உன்னை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அதில் மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஆனால் பொறுக்கி நீ எப்படி என்கிட்ட லவ் யூ சொல்லுவேன், அதுக்கு தானே நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சீக்கிரம் என்கிட்ட லவ் யூ சொல்லிடுறா
அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கும் அந்த ஹார்ட் பீட்லாம் அப்படியே கொஞ்சம் ரைஸாக அந்த அது துடிக்கிறதெல்லாம் அப்படியே கொஞ்சம் குறைஞ்சிட்டு சிரிச்சிட்டு அப்படியே ஜிமினை பேக் ஹக் பண்ணிவிட்டு அவனும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ இவங்க 2 பேரும் அவ்வளோ அழகா நல்லா அப்படியே நல்லா கம்ஃபர்ட்டாக அந்த கட்டிலில் வந்து அப்படியே தூங்குறாங்கடா. நல்லா தூங்குறாங்க. ஓகேடா, நான் இந்த பாட்டு இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நான் நிறையா உளறி வச்சுருக்கேன். ஸோ சாரி. எனக்கு நல்லா கோல்டு பிடிச்சிருக்கு. என் வாய்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும். வாய்ஸு சுத்தமாக சரியில்லை. அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இந்த லில்லி வாய்ஸை. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஓகேவா? நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்குறேன். உங்களுக்கு ஸ்டோரி எப்படி பிடிச்சிருக்குன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாரிடா, 2 டேஸாக ரொம்ப ஃபீவர். அதனால தான் என்னால் ஸ்டோரி போட முடியல. ஓகேவா? இதுக்கு மேலே ரெகுலராக ஸ்டோரி வரும். ஓகேவா? பாய். நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.